கரூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 தொண்டர்கள் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. உரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு தமிழக அரசு மீது தமிழக வெற்றி கழகமும் நாங்கள் சொன்ன நிபந்தனைகளை விஜய் அவர்கள் பின்பற்றவில்லை, அதனாலதான் அந்த அசம்பாவிதம் ஏற்பட்டது அப்படின்னு தமிழக அரசுமே பரஸ்பரம் மாறி மாறி குற்றம் சாட்டிட்டுமே இருக்காங்க. இதனிடையே அசம்பாவிதம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசும் 8 எம்பிக்கள் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவை தேசிய ஜனநாயக கூட்டணியுமே அமைச்சிருக்காங்க. மேலும் சம்பவம் தொடர்பாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், பிரச்சார வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் மீது வழக்குமே பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் 2 மாவட்ட நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு கூட்டணி கட்சிகள் அனைத்துமே விஜய் அவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. இவை அனைத்திற்குமே மேலாக விசிக தலைவர் திருமாவளவன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும், விஜய் சார் மீது நடவடிக்கை எடுப்பதில் காவல்துறை மெத்தனமாக செயல்படுவதாக சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கார். இவை அனைத்திற்குமே பதிலளிக்கும் விதமாக விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களுமே வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ற இந்த போஸ்டரை தமிழகம் முழுக்கவே ஒட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாக்களுமே வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ற ஹேஷ்டேக் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இதனிடத்து பார்த்தீங்கன்னா தற்போது தமிழக அரசாங்கமும் சரி தாவேக தரப்புல இருந்துமே பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுமே வருது. அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் சென்ற பிரச்சார வாகனத்திலேயே 3-4 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த ஃபுட்டேஜ் வெளியிட்டா உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது தெரிய வரும்னு தகவலுமே வெளியாக இருக்கா. இந்த ஃபுட்டேஜை தளபதி விஜய் அவர்களே கூடிய விரைவில் வெளியிடுவார் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் பல பேருமே சோசியல் மீடியாக்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.